அவங்க வந்து ஃபோன் பேசையிலே ஒரு வண்டி எடுத்துருவாருப்பா சார். ம். இவங்க அங்கே ஃபோன் வரையில ஒரு நம்பர் வரையிலேயே வண்டி பறக்கும், இவரும் பறப்பாரு. பம்பரமா பறப்பாரு. அப்போ வந்து ரொம்ப வண்டி இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் தான் தேவை செஞ்சுக்கிட்டு இருந்தார். 7743 பாடி நேற்று வரை அனாதை பாடி. ஆக்சிடென்ட் விபத்து வந்து 2000க்கு மேல. பிரசவ கேஸ் 2000க்கு மேல ஏற்றிக்கொண்டா ரொம்ப கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம வண்டி பேமஸான வண்டி. பொம்பளை பிள்ளை பிறந்தாக்க 50 ரூபா கொடுப்பாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 கொடுப்பாங்க, கொடுக்காதவங்க கொடுப்பாங்க. நான் காசுன்னு கேட்க மாட்டேன். நீங்க சொன்னீங்களே முதல் முறை வந்து இப்படி வந்து அவங்க அந்த ஒரு உடம்ப எடுத்துட்டு போறதுக்கு சிரமப்பட்டாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பழைய எருமை வியாபாரம் பண்ணி 17,000 ரூபாய் வச்சிருந்தேன். அப்போ போய் அந்த காரை வாங்கிட்டு 17,000 ரூபாய்க்கு வாங்கின கார் இந்த வண்டி. ஆமா, இது வந்து 19வது கார். இந்த கார் அதெல்லாம் உடச்சாச்சு, உடச்சு விட்டாச்சு. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு கார் மாத்தி இருப்பீங்க? 19 22 கார் மொத்தம் மாற்றி. இப்போ நீங்க முதல் சம்பவம் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி இருந்தது, அதனால வந்து ஒரு கார் வாங்கியே ஆகணும்னு இரும்பு கடை தான் இன்னைக்கு வரைக்கும் இரும்பு கடை. அன்னைக்கு வாங்க, அன்னைக்கு ஏற்றிக்கொண்டு இறக்கிடும். அந்த சேகரிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு டீசல் போட்டு வச்சு ஓட்டு. இல்ல அதான் முதல் வண்டி வாங்கினது உங்க கை காசு போட்டு. உங்க என்ன வயசு இருந்ததுங்க அப்போ? வந்து எனக்கு வந்து 18 வயசு. 18 வயசு. எந்த வருஷம்? 1968. 68. அப்ப குடும்பத்துல யாரெல்லாங்க? அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, அக்கா தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்க. அம்மா அப்பா எல்லாம் என்ன சொன்னாங்க? அம்மா அப்பா எல்லாம் ஏன்டா இதெல்லாம் செய்யறா பண்றேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கல, இந்த தொழில் செய்யறது பிடிக்கல. கல்யாணம் சவாரி ஓட்டுவாங்க, போனடான்னு சொல்லி திட்டினாங்க. அதை பத்தி நான் பொருட்படுத்தலை. நான் செய்யறது என் கடமை, நான் செய்யறேன். எனக்கு விருப்பம் இருக்கு, நான் செய்யறேன். அதனால ஒன்றும் யாரும் என்ன ஒன்றும் மதிக்க வேணாம், ஒன்றும் பண்ண வேண்டாம் சொல்லு. அந்த அளவுக்கு அந்த ஏரியாவிலே வண்டி இல்லை. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கே நம்ம வண்டி தான் ஃபேமஸாக போச்சு. புதுக்கோட்டை ஜிஹெச்சில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நானே ஏற்றி வந்து ரொம்ப ஊரில் கொண்டு இறக்கி. லாங்கெல்லாம் நம்ம வண்டி தான் போகும். திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லா ஊரும் போயிருக்கு. பாளையங்கோட்டை, அதே மாதிரி தஞ்சாவூர் டு பாளையங்கோட்டை போயிருக்கேன். ஒரு போலீஸ்காரர் இறந்து போயிட்டாரு. அங்கேருந்து நான் பாளையங்கோட்டை போனேன். சென்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் காசு அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கறது. நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். அவங்க கொடுப்பாங்க, கொடுக்கலங்கிற எண்ணமே இல்லை. ஏற்றி வைப்பாங்க, நான் கொண்டு இறக்கி போட்டு நான் பாட்டு வந்தேன். இந்த முதல் முறை ஒருத்தங்களை பார்த்துட்டு இது பண்ணுன்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா, அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி நீங்க உதவி பண்ணி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும், உங்களை பார்த்து ரொம்ப பேர் தோடு மூக்கத்தையெல்லாம் கலட்டி கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் நான் பொருட்படுத்தலை. காசை கொடுத்துருவோம், அவங்களே வந்து 150 கொண்டாந்து கொடுப்பாங்க. காசுன்னு கேட்டு யார்கிட்ட போய் கேட்டதில்லை. அவங்களாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. நான் காசு பணம்னு கேட்கவே மாட்டேன். இது நம்ம செய்ய வேண்டிய கடமை, இது நான் உங்களுக்கு செய்கிறேன். இன்னும் கொண்டு யாருமே தூக்க முடியாது, நான் தூக்கியிருக்கேன். குஷ்டம் கொரோனாவில் வந்து நிறையா இது ஓடிருக்கு. கொரோனாவிலாம் என் வண்டி ரெஸ்ட் இல்லாமல் ஓடிச்சு. கோயம்புத்தூர் 10 தடவை போயிருக்கேன், மெட்ராஸ் 7 தடவை போயிருக்கேன், நாகர்கோவில் 2 தடவை போயிருக்கேன், நிறையா ஊருக்கு போயிருக்கேன். என்னால் ஓட்ட தான் முடியல. இந்த 2-3 மாதம் கொரோனாவுக்கு இந்த வண்டி நிற்காமல் ஓடின வண்டி. அந்த அளவுக்கு சேவை செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனாலும் நம்மளால மறக்கவே முடியாத நாட்கள் சிலது இருக்கும் இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி குறிப்பிட்ட சில சம்பவங்கள் பற்றி நிறையா இருக்குது சார். ரொம்ப பேர் என்கிட்ட முன்கூட்டியே கொண்டாந்து 1000 ரூபா கொடுத்துட்டு நான் இறந்து போயிட்டா என்னை கொண்டு அடக்கம் பண்ணிடுங்க இன்னும் சொல்லி நிம்மக்கோட்டை பிள்ளையும் இல்லை குட்டியும் இல்லை அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க.